வணக்கம் தோழர் மாதன் சேனத்தை பேசிகிட்டு இருக்கேன் பைரிலேருந்து பெல் அல் ஜசீர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபுல் மராத்தானுங்க. இந்த ஃபுல் மராத்தான் நான் எப்படி கம்ப்ளீட் பண்ணேன்னா என்னோட தாறுமாற செருப்பு வச்சு தான் கம்ப்ளீட் பண்ணேன். ஏன் இந்த காணொலி நான் போடுறேன் இப்போ நான் ஓடி 2 வருஷத்துக்கு ஆக போகுது. ஏன் இதை இப்போ போடுறேன்னா ஒரு காணொலி இப்போ பார்த்தேன் யூடியூப்பில் ஒரு இங்கிலீஷ்காரன் போட்டு ஓடி இருப்பான், ஃப்ளிப்ஃப்ளாப்பை போட்டு அந்த கிராக்ஸை போட்டு ஓடி இருப்பான். அதை வந்து பெருசாக பேசி அதை நிறையா வைரல்லாம் பண்ணியிருக்காங்க அவங்களுக்குள்ள. ஸோ அதை பார்க்கும்போது ஏன் நம்ம போட்டு ஓடினது நான் போட்டு ஓடினது லெதரு, பியூர் லெதரு, அது கல் மாதிரி இருக்கும். போட்டு ஓடி பார்த்தா தான் தெரியும் அதோட வலி என்ன வேதனைன்ட்டு. ஸோ அதை வந்து நான் பகிர்ந்துக்கணுங்கிறது தான் உங்களுக்கு பகிர்ந்துக்கிறேன். அவனால் தான் முடியாதுனால நம்மளால முடியும், என்னாலே முடிஞ்சிச்சு அப்படிங்கிறதுக்காக தான் காணொலி வச்சுருக்கேன். என்னோடய பேஸுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாத்தையும் பாருங்கள், நான் உங்களுக்கு பேஸே வச்சுருக்கேன். ஃபுல்லாக என்னோடய கார்மெண்ட் வாட்சோட பேஸே நான் என்னோட பேஸே வச்சுருக்கேன். க்ரீனு அப்படிங்கிறது ஒரு 5 தொட்டு வருங்க, 5 தாண்டி வரும். அந்த எல்லோ ரெட்டு டார்க் ரெட்லாம் இருக்கும் பார்த்தீங்களா, அதெல்லாம் எப்படின்னா ரெட்டு டார்க் ரெட்லாம் பார்த்தீங்கன்னா 4 கிட்ட ஓடியாந்துடும். ஓடுறவங்களுக்கு இந்த ரெட் அதெல்லாம் 8 கிலோமீட்டருக்கு குறைஞ்சது இல்லைங்க, 8-9 கிலோமீட்டருக்குலாம் ஒரு பேஸ் எடுத்து போகிறோம்னா அவ்வளோ ஈஸியாக நான் ஃபுல் பேஸில் போகிறேன். அந்த ரெட்லாம் நல்ல பேஸு, நல்ல ஒரு லைனில் வந்துக்கிட்டு இருக்கேன். என்ன ஆச்சுன்னா செருப்பு சூடாக ஆக ஆக தர சூடாக ஆக ஆக செருப்பு வந்து லெதர் வந்து கல் மாதிரி, இந்த செருப்பு தான் கல் மாதிரி ஆகி பிய ஆரம்பிச்சிருச்சு. அந்த கயிறு கட்டினோம்ல, கயிறு வந்து முடிச்ச உருக ஆரம்பிச்சிருச்சு, கயிறுமே பிய ஆரம்பிச்சிருச்சு. ஸோ ஓடுறதுக்கு வந்து ஃப்ளெக்சிபிலிட்டியே இல்லை. இருந்தாலுமே அந்த மரத்தானை ஃபுல்லாக முடித்தேன். எப்படி ஒரு 10 கிலோமீட்டருக்கு வெறுங்காலோட தான் ஓடினேன். அது வந்து தாறுமாறாக போட்டிருந்தேன். அந்த எங்கே ப்ளூ டிக் அடிச்சிருக்கானோ அங்கே வந்து நான் வெறுங்கால தான் ஓடிய. அந்த வலி வேதனை இருந்துச்சு தான், இல்லைனா இல்லை. காலம் மறுநாள் பார்த்தீங்கன்னா காலம் கொப்புளிச்சிருச்சு. இருந்தாலுமே அதை வந்து ஃபுல் மரத்தானே நான் முடித்தேன். நான் செருப்பு பிய்யாமல் தான் இருந்துச்சுன்னா என்னோட ஏஜ் கேட்டகரிக்கு நான் செகண்டோ ஒரு தேர்டோ வந்திருப்பேன் அன்னைக்கு. சரியா? இருந்தாலும் நான் விட்டு கொடுக்கல. அவனுக்கு சளைச்சவனும் இல்லை, இங்கிலீஷ்காரங்களுக்கு சளைச்சவனுமே இல்லை. நான் அவனுக்கு டேக் பண்ணியிருக்கேன், அந்த பையனை அதில் போட்டு டேக் பண்ணியிருக்கேன். நான் இதை போட்டு தான் ஓடினேன், நீ போட்டு ஓடி என்னை டேக் பண்ணு அப்படின்ட்டு இருக்கேன். பார்ப்போம் பண்ணுறானான்னு பார்ப்போம். நான் ஓடினது என்னோடய தாறுமாற செருப்பை போட்டு தான், கயிறு செருப்பு. பெரிய ஷூவெல்லாம் போடல, ரீபோக்கு அடிடாஸு அதெல்லாம் என்கிட்ட இருக்குது, வச்சுருக்கேன், நிறையா வச்சுருக்கேன், விதமாக வச்சுருக்கேன். இருந்தாலுமே தமிழன் தனித்துவமாக தெரியணும் அப்படிங்கிற இந்த செருப்பு போட்டு ஓடினேன் அன்றைக்கி. இன்னமும் நான் ஓடிக்கிட்டு இருக்கேன். பல மராத்தான் ஓடியிருக்கேன், பல ஆஃப் மராத்தான் ஓடியிருக்கேன், பல ட்ரைனிங் அதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்னமும் ஓடிக்கிட்டு இருக்கேன். வெயில் காலத்தை நான் செருப்பு என்னோடய ஷூவை போட்டுக்குவேன். எங்கே எப்போ வெயில் என் காலை ஷூ இருக்கோ அப்போலாம் வெயில் காலம்னு அர்த்தம். நன்றி, மணி சந்தோம். வாழ்க தமிழ், வளர்க தமிழ். 42.0 கிலோமீட்டர்